குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/4/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:50 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:47 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று காலை 11:29 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 3:50 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூராடம், உத்திராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை தூத்துக்குடி ஸ்ரீ நடராஜர் பச்சை சாற்றி புறப்பாடு. பகல் நடன சேவை. இரவு சுவாமி குதிரை வாகனத்திலும் அம்பாள் கிளி வாகனத்திலும் புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சனீஸ்வரரை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சித்திரம் வரைய உகந்த நாள், மருந்து செய்வதற்கு ஏற்ற நாள், புதிய ஆபரணங்களை வாங்க நல்ல நாள், இயந்திர பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:47 முதல் 7:35 வரையில் மேஷ லக்னம். 7:36 முதல் 9:38 வரையில் ரிஷப லக்னம். காலை 9:39 முதல் 11:49 வரையில் மிதுன லக்னம். 11:50 முதல் மதியம் 1:57 வரையில் கடக லக்னம். 1:58 முதல் 3:59 வரையில் சிம்ம லக்னம். மாலை 4 முதல் 6 மணி வரை கன்னி லக்னம். 6:01 முதல் இரவு 8:05 வரையில் துலாம் லக்னம். 8:06 முதல் 10:17 வரையில் விருச்சக லக்னம். 10:18 முதல் 12:24 வரையில் தனுசு லக்னம். காலை 12:25 முதல் 2:18 வரையில் மகர லக்னம். 2:19 முதல் காலை 4:01 வரையில் கும்ப லக்னம். 4:02 முதல் 5:42 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை குரு பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் மதியம் 12 மணி வரையில் புதன் பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை குரு பகவான் ஓரை. 3 முதல் மாலை 4 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை சூரிய பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை.
இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இன்றைய நாள் துவாதசி திதி, பூரம் நட்சத்திரம். மகாலட்சுமிக்கு உண்டான வழிபாடுகள் செய்தால் வருமானம் மற்றும் தன லாபம் கிடைக்கும். அந்தந்த நாளுக்குண்டான திதியை வணங்குங்கள். அந்த நாளுக்கான நட்சத்திரத்தை வணங்கி வருவது மிக சிறப்பு. பஞ்சாங்கம் என்பது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ஐயும் தினந்தோறும் நீங்கள் கேலண்டரை பார்த்தும் பஞ்சாங்கத்தை தெரிந்து கொண்டும் அன்றைய நாளுக்கான பெயர்களை சொல்லி 5 முறை பூமாதேவியை தொட்டு வணங்கி நமஸ்காரம் செய்தால் கிரக தோஷங்கள் விலகுவதை நீங்கள் உணர முடியும். அதிகாலை பொழுதுதான் செய்ய வேண்டும். வீட்டில் விளக்கேற்றி எப்பொழுது வழிபடுகிறீர்களோ காலை நேரத்தில் நீங்கள் அந்த நாளுக்கான 5 அங்கங்களையும் பெயர்களையும் சொல்லி நமஸ்கரிக்கும் போது நவ கிரகங்கள் உங்களுக்கு மகிழ்ந்து நல்லருள் புரிவார்கள். அது எப்பேற்பட்ட நாளாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு வழிகாட்டும். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க செய்யும். உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள், ஆளுமை செய்யக்கூடியவர்கள் நவ கிரகங்களே. அதிலும் இந்த சனிக்கிழமை தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை துவங்கினால் ஸ்திரமாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும், ஆயுள் காலம் முழுவதும் தினந்தோறும் பஞ்சாங்கத்தை நமஸ்காரம் செய்யுங்கள். பூமியில் உங்களுடைய 2 கைகளையும் 2 மூட்டுகளையும், ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது, பெண்களாக இருப்பின் உங்களுடைய 5 அங்கங்கள் பூமியில் படும்படியாக வைத்துக் கொண்டு நமஸ்காரம் செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவர்கள் அந்த பெயரை சொல்லி வயதானவர்கள் கைகூப்பி வணங்குவது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி பார்க்கலாம். குடும்பத்தினுடைய தேவைகளை இன்றைய நாள் பார்த்து பார்த்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகள் வழியில் மதிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். கலை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் முன்னுக்கு வருவதற்கான வழி கிடைக்கும். மந்தமாக நடந்து கொண்டிருந்த வியாபாரத்தை சூடுபிடிக்க செய்வீர்கள். அதற்கு சில நபர்களுடைய ஆதரவும் ஆலோசனைகளும், சில நபர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு ஒத்தாசையாகவே இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வேலையை நிரந்தரப்படுத்திக் கொள்ள அதற்கு உண்டான உபாயங்களை ஆராய்வீர்கள். நன்மை தீமை என்பது நீங்களாக வகுத்துக் கொள்வது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நீங்கள் நன்றாக வாழ்வதும் வாழ்க்கையில் சில சரிவுகளை சந்திப்பதற்கு காரணம் நீங்களே என்கிறது. ஆகவே சாஸ்திரங்கள் அமைப்பின்படி என்ன புண்ணியத்தை பெற்று இந்த பூமியில் நீங்கள் ஜனிக்கிறீர்களோ அந்த புண்ணியத்திற்குண்டான காரியங்களை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பது உண்மை. ஆக தினம்தோறும் மேற்கொண்டு சொன்னார் போல் பஞ்சாங்கத்தை வணங்குங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும். கிரக தோஷங்கள் அகலும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் நீங்கள் வாழ்வதற்கான வழிகள் வெகு சீக்கிரமாகவே கிடைக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்துதான் பலன்களும் சீக்கிரமாக கிடைக்குமா அல்லது நடுமையத்தில் கிடைக்குமா என்பதை பொறுத்து இருக்கிறது. சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம்,
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ விநாயக பெருமான் மட்டுமே. ஆக யமகண்ட நேரத்தில் விநாயகர் கோவிலுக்கு சென்று 7 தீபங்கள் ஏற்றலாம். கேது பகவானுக்கு உண்டான எண் 7. ஆக அந்த 7 எண்ணிக்கையில் மட்டுமே தீபங்கள் ஏற்றி கைகூப்பி வணங்குங்கள். ஒரு முறை விநாயகர் பெருமானை சுற்றி வருவதே நல்லது. அதே போல யமகண்ட நேரத்தில் எந்த வீண் பேச்சுக்களோ, சண்டை சச்சரவுகளோ, வாக்குவாதங்களோ, எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் மௌனமாக அமைதியாக இருந்து பாருங்கள். அந்த 1.5 மணி நேரமானது மௌனமாக இருந்தால் உங்களுக்கு சர்வ சக்திகள் உங்களிடம் அடைக்கலமாகும், ஆசைகள் நிறைவேறும். இன்றைய நாள் பொதுவாக பார்க்கும்போது மனநிலையில் குழப்பங்கள் தீரும், மன நிம்மதி கிடைக்கும், குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள், அனுகூலம், நல்ல ஆசை கிடைக்கும் நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆக தினம்தோறும் மகாலட்சுமி ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம். மதிப்பு அதிகரிக்கும், உறவினர்கள் வழியில் கருத்து ஒற்றுமை உண்டாக்கும், ஒத்துழைப்பு மேம்படும், வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள், வருமானத்திற்கான வழிகளுக்கு அதிக முயற்சிகள் தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார், உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களே ஆர்வமான நாளாக இருக்கும். அதிலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய நல்லாசை கிடைக்கும், ஆலோசனைகள் பெருக்கும், மன நிம்மதியாக மன நிறைவாக செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள். கலை தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். நண்பர்களுடைய வழியில் ஆதரவு ஏற்படும். புதிய வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆவது வீட்டில் மூத்த சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூத்த உடன் பிறப்புகளோடு உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். விரும்பியதை பெறுவீர்கள். நீங்கள் வயதில் மூத்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் வயதில் பெரியவர்களுக்கு நீங்கள் சில பொருட்கள், பரிசுகள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையும் அவர்களுடைய மனது திருப்திகரம் படும்படியாக நடந்து கொள்வீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மனதளவில் தெளிவு ஏற்படும். நிறைவு நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய நுணுக்கங்கள் அறியக்கூடும். வருமானத்தை பெருக்குவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். குடும்ப நலனில் அதிக அக்கறை இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கும் கல்விக்காகவும் சில பணத்தை தேட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மாணவர்கள் உங்களுடைய வருங்காலத்திற்கான கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பக்குவப்பட்டிருப்பீர்கள். அனுபவம் மிகுதியாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் காணப்படும். 7ஆம் இடத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவானோடு சனீஸ்வர பகவானும் சஞ்சரிக்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும்.
நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது மிக மிக விசேஷம். ராசியின் 12வது வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் தான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அதிகாலை பொழுதே சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. சூரிய உதயத்திற்கு பிறகு காலை நேரம் தாழ்த்தி எழுந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வேலைகளில் சுணக்கம் இருக்கும், பின்னடைவு ஏற்படும், வருமானத்தில் காலதாமதம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கு இறை வழிபாடோடு அதிகாலை பொழுது எழுந்து கொண்டாலே போதும். இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும். விலகி இருந்தவர்கள் கூட உங்களிடம் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் காணப்படுவார்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு சிறந்தது. கருத்து வேறுபாடுகள் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஒத்துழைப்பு மேம்படும், மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும், தவறிப்போன வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு அவசியம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் ஸ்தானங்களில் கவனமாக இருப்பீர்கள். மனதளவில் தெளிவு ஏற்படும், மன நிறைவு பெற்ற நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்கள் யாராவது ஒருவர் மூலமாக உங்களுக்கு வீடு தேடி வரும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பிரபல மாணவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். ராசியின் 3ஆம் வீட்டில் குடும்ப பாவாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாகன பழுதுகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மற்றவர்களிடத்திலும் சரி, உறவுகளிடத்திலும் சரி, பொறுமையாக பேசுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் நிதான போக்கு தேவை. வியாபாரம் சார்ந்த வேலைகளில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மனநிலையில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டிருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும். தனம் நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எண்ணத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பகை விலகும் நாள். நண்பர்களிடத்தில் இருந்த சில சங்கடமான போக்குகள் மாறி ஒருமித்த கருத்தோடு வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். யோகம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ஆர்வம் மிகுதியாக இருக்கும். நினைத்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற ஈடுபாடு உண்டு.
நன்மைகள் பிறக்கும் நாள். தெய்வீக காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். மன நிறைவு பெறுவீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களில் மதிப்பு மரியாதையும் கூடும். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தேவதை ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வியாபாரம் சார்ந்த வேலைகளில் மேன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நெருங்கிய உறவுகளோடு மகிழ்ந்து இருப்பீர்கள். மனம் நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருந்தாலே போதும். சில வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க வாய்ப்புகளும் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். புதிய மனநிலை ஒன்று உருவாகும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப பாவகம் வாக்கு வருமான ஸ்தானத்தில் அதிபதி இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்ப விஷயங்களை மிக தெளிவாக மனம் திறந்து பேசுவீர்கள். இதில் இருவருக்கும் இடையே இருந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் விலகும். புரிதல் உண்டாகும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அவர்களுடைய விருப்பங்களுக்கு தகுந்தாற் போல் திருப்திகரமாக சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். பெரிய அளவில் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நலம் நிறைந்த நாள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. சகோதர பாவகத்தில் கேத்து பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 10ஆம் வீடு தொழில் ஜீவன ஸ்தானத்தில் குரு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக பேசி முடிவுகள் எடுக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு மூலம் உங்களுடைய வேலையில் பெரும்பான்மையான பலன்கள் கிடைக்க சூழ்நிலைகள் உண்டு. புதியதொரு வாய்ப்புகள் காரணமாக மனநிலையில் சில மாற்றங்கள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரிதல் உண்டாகும். தொழிலினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கத்தோடு செய்வதால் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனீஸ்வர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மன தெளிவு ஏற்படும். சனிக்கிழமை தினத்தில் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு மேற்கொள்வது நல்லது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் செய்து வர சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அஷ்டம சனி தாக்கம் குறையும். ஆக பூசம் நட்சத்திரக்காரர்களே, வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகலாம்.
சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடும். மன தைரியம் அதிகரிக்கும். சாத்வீகமான சாந்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. மாற்றம் உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். பல நபர்களுடைய ஆதரவின் மூலம் ஒவ்வொரு செயலையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் நல்லது. சிந்தனையின் போக்கில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறைக்கலாம். விரயத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் மனப்போக்கு உங்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில், வியாபார ஸ்தலத்தில், பணியாட்களிடத்தில் அனுசரித்து செய்யுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. வேலைகள் சிறப்பாக நடக்க தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பழகுகிறீர்களோ அதே போலத்தான் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். மற்றவர்களும் உங்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வார்கள். வேலைகள் உங்களுக்கு கைகூடி வர உயர்ந்த அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா விதமான விஷயங்களையும் சிந்தித்து செய்யுங்கள். பகை வேண்டாம். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில். ஆக முழுக்க முழுக்க பேச்சுக்களினால் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, செயல்களில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். குடும்ப நபர்களிடத்தில் வாக்குவாதங்கள் தோன்றி மறைக்கலாம். எதையும் அதிகமாக பேசாதீர்கள். நல்லதை மட்டுமே வெளிப்படுத்துங்கள். நல்ல கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இன்றைய நாள் பூரம் நட்சத்திரம் இருப்பதால் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்கள். மகாலட்சுமிக்கு பிடித்தமான தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்வது, குங்கும அர்ச்சனை செய்வது சிறப்பு. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தலைமை அதிகாரிகளிடத்தில் பொறுமை காப்பது நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். பொறுமையாக இருந்தால் காரியத்தை செயல்படுத்த முடியும். விவேகம் வேண்டும். வேகமாக செய்து எந்த ஒரு பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். உயர்ந்த தலைமை அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். சனிக்கிழமை தினம் என்பதால் சிவசூரிய பகவான் வழிபாடு. அதே போல நவ கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் சனிக்கிழமை தினத்தில் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கணவன் மனைவி கிடையே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள்.
ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆடம்பரமான பொருட்களால் சேமிப்பு குறையும். உறவினர்களுடைய வழியில் அலைச்சல் ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வேலையாட்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து சென்றாலே போதுமானது. செயல்களில் இருந்து வந்த தடைகளை புரிந்து கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். போட்டி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் முன்பின் முரணான விஷயங்களாக கூட வரலாம். எதையும் அப்படியே செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தில் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக மிக நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மறைவு ஸ்தானத்தில். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் மனம் சம்பந்தமான குழப்பங்கள் இருக்கும். தெளிவு என்பது இருக்காது. முக்கியமான முடிவுகள் ஏற்றமாக இருக்காது. எதையும் நீங்கள் ஒப்பந்தம் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது அவசியம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரிடமும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு தினம் தினம் செய்யலாம். அதிலும் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மறைவு பாவகத்தில் இருப்பதால் எதையும் நீங்கள் நிதானமாக சிந்தித்துதான் செய்ய வேண்டும். வழி உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, உறவினர்களுடைய பேச்சுக்களால் மன சங்கடங்கள் உண்டாகும். அதிகமாக பேசுவதை காட்டிலும் மௌனமாக இருப்பது அதிக நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும். பிற விஷயங்களை புரிந்து கொள்வது தாமதமாக கூட ஆகலாம். எந்த இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அனுகிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். லட்சியங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதை சாதிக்க வேண்டும் என்று எண்ணினீர்களோ அந்த வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். புது தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையக்கூடும். திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும். மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான செயல்களில் ஆர்வம் இருக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கி உத்வேகம் கொண்டாடுவீர்கள். தேக பலம் உண்டு. தெய்வ பலம் உண்டு. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் நவகிரக வழிபாடு செய்து பாருங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்:
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்யும் போது நன்மைகள் உண்டாகும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நல்லதை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சனீஸ்வர பகவானோடு இணைந்தே. ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலக்கம், மன சங்கடங்கள் அகலம், ஒரு சரியான முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான நாளாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவு பெருக்கும், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். சிறு சிறு விஷயங்களை மாற்றி அமைப்பீர்கள். சாதகமான சூழல் உண்டு. சேமிப்பு சார்ந்த எண்ணம் இருக்கும். திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் முடிப்பதால் பலன் அதிகம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பெருமை நிறைந்த நாள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். குரு பகவான் உங்கள் ராசியின் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதில் சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. ஆக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் மேன்மைகள் நிறைவாக இருக்கும். உத்தியோக வேலைகள் கைகூடி வரும். பணம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. லாபம் பெருக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் நவ கிரகங்களினுடைய நல்லருள் வேண்டி வழிபாடு செய்வது மிக சிறப்பான ஒன்று. ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் மனதளவில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் ஏற்படும். விருச்சிக ராசி என்பவர்களை பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உயர்ந்த அதிகாரிகளிடத்தில் நல்ல பெயர் புகழும் கிடைக்கும். அறிமுகம் உண்டாகும். குடும்ப நபர்களிடத்தில் இருந்த மன கசப்புகள், மன சங்கடங்கள் அகலும். தொழில் ரீதியாக சில முயற்சிகளை முன்னெடுத்து செல்வீர்கள். முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக தடைகள் என்ன என்பது அறியக்கூடும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிக்கனத்தை கையாள்வது நல்லது. சிக்கனமாக இருந்தால்தான் உங்களால் ஓரளவிற்காவது சுபம் பலன்களை பெற முடியும். நம்பிக்கை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். குடும்ப பாரத்தை தாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது. முழுமையாக இருப்பது அஷ்டம சனி 8ஆம் வீட்டில். அதே 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் அதுவே அர்த்தாஷ்டம சனி. ஆக இன்றைய நாள் போகமார்த்த புன்முளையால் பொன்னகலம் என்று தொடங்கக்கூடிய பாடல்களை, பச்சை பதிகம் எனும் பாடலை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக அமர்ந்து நவ கிரகங்களினுடைய அருள் வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் குழப்பங்கள் எல்லாமே மறையுமாக. பொதுவாக இன்றைய நாள் நவகிரக தோஷங்கள் நீங்க ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அதிக எண்ணிக்கையில் உள்ள நபர்களுக்கு நீர்மோர் கொடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏராளம் ஏராளம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் உண்டாக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு. தைரியம் மிகுதியாகும். நன்மைகளை உங்களிடம் சூழ இருப்பதாக உணர்ந்து கொள்வீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனீஸ்வர பகவான் 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்பட்டது மேலே. அதே போல 4ஆம் வீட்டில் தான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. நவகிரக வழிபாடுகளை முறையாக செய்தாலே போதும். நவகிரக ஸ்லோகங்களை உச்சரித்து வாருங்கள். இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, துப்புரவாளர்களுக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவியோ உணவு சம்பந்தமான தானங்களை செய்வது நல்லது. இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் போது சனீஸ்வர பகவான் மகிழ்ந்து அருள் புரிவார். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பின் அடைவுகள் நீங்கும். சக ஊழியர்களை புரிந்து கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ஸ்ரீ ராமபிரானை வழிபட்ட பலனும் கிடைக்கும். ஆக இந்த நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை அறிவீர்கள். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் நீங்க. இறை ஞானம் தேவை. இறை வழிபாடு செய்யுங்கள். மனதை தளர விடாதீர்கள். நேர்மறையாக நடந்து கொள்வது, கண்ணியமாக இருப்பது, எளிமையாக நடந்து கொண்டாலே போதும். சனீஸ்வர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கும். ஊழியர்களுடைய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். பாசம், அன்பு பெருக்கும். ஒற்றுமை உண்டாக்கும். குடும்ப பலமே ஒற்றுமை என்பதுதான். 7ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, பாதையில் நின்ற வேலைகளை மிக விரைவாக முடிப்பீர்கள். தடைகள் நீங்கும். தாமதங்கள் விலகும். இழுபறியாக இருந்த வேலைகள் மிக சிறப்பாக நடக்க சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த சில தன வரவுகள் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறைய. சில கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் விவேகமாக இருங்கள். நீங்கள் சில கருத்துக்களை பகிர்வதாக இருந்தாலும் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்துதான் பகிர வேண்டும். உழைப்புக்கு உண்டானபடி அங்கீகாரம் கிடைக்கும். சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். சமூக சிந்தனைகளில் மேன்மை உண்டாகும். சுபம் நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்குண்டான அதிபதி விநாயக பெருமான். பிள்ளையார் வழிபாடு செய்வது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்திலும் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விநாயக பெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்யுங்கள். அது மிக விசேஷம். கண் சம்பந்தமான திருஷ்டிகள் விலகும். கெட்ட எண்ணங்கள், பொறாமைகள், பொச்சரிப்புகளை நீக்கக்கூடியது.
நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வாருங்கள். கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும், நீங்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளிடையே புரிதல் ஏற்படும், அந்யுன்யம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். வாக்கு சாதுரியம் இருக்கும். பேசிய சில காரியத்தை முடித்து காட்டக்கூடிய நிலை உண்டாகும். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். பூராடம் நட்சத்திரக்காரர்களே, விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அனுபவங்கள் ஏற்படும். மனதளவில் மாற்றம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சுபம் நிறைந்த நாள். சமூக வேலைகளில் மேன்மை இருக்கும். வருமானம் பெருக்கும். மனதளவில் மாற்றங்கள் உண்டாகலாம். அனுபவங்கள் இருக்கும். வியாபாரத்தை நினைத்தபடியாக செய்து காட்டுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் கைகூடும். முன்னேற்றங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிநாதனுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் சனிக்கிழமை தினம். வாக்குஸ்தானம், வருமானம், குடும்ப பாவகத்தில் சனீஸ்வர பகவானும் லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே மகர ராசி அன்பர்களே, செயல்களில் சற்று கவனமாக இருங்கள். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அரசு தொடர்பான வேலைகளில் சிந்தித்து இருங்கள். அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாக இருங்கள். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனம் சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டாலே நல்லது. பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மன எண்ண போக்கில் தியானம் செய்வது நல்லது. எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொண்டு ஏமாறாதீர்கள். ஒரு சில காரியங்கள் விவேகமாக இருந்தாலே உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். உங்களை பற்றி விமர்சனங்கள் எழுந்தாலும் பிறரிடத்தில் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். யாராவது ஒருவர் உங்களுடைய செயலை பற்றி குறைவாக பேசலாம், குறை கூறலாம், விமர்சனங்கள் எழலாம். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல், கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சாந்தம், அமைதி என்பது மிகப்பெரிய ஒரு சக்தி. ஆக அந்த சாந்தத்தையும் அமைதியையும் அன்பையும் மனதில் வைத்து வெற்றி நடை போடுங்கள். மகர ராசி அன்பர்களை எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானோடு குரு பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. கவனமாக இருங்கள். அரசு சார்ந்த வேலைகளில் ஆதரவற்ற தன்மை இருக்கும். சில வேலைகள் உங்களுக்கு இழுபறியாக இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக பண செலவுகள் கூட உண்டாகலாம். எதிலும் இன்றைய நாள் பொறுமையை நீங்கள் அனுசரிப்பது நல்லது. காரணம் 8ஆம் வீட்டு அதிபதியான
சூரிய பகவானை உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில செலவுகள் உண்டாகும். தாய்க்குண்டான விஷயங்களில் அவர்களை பராமரிக்கக்கூடிய விதங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறப்பு. தாமதமாக இருக்கும். சில வேலைகள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய இயலாது. வேலைபளு அதிகரிக்கலாம். ஓய்வு என்பது இருக்காது. அதிகமாக உழைத்தாலும் கிடைக்கக்கூடியது சொற்ப அளவே. வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிந்தனை முழுவதும் பணம் சார்ந்ததாகவே இருக்கும். வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். தேடல் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கலாம். குடும்ப விவகாரங்களை பற்றி பிறரிடத்தில் அதிகம் பேச வேண்டாம். மனக்குழப்பங்கள் இருக்கும்போது அமைதியாக மௌனமாக இருந்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய அனுகிரகம் உண்டு. வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினப்பொழுது பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் அலுவலக வேலைகள் ஓரளவிற்காவது நடக்கும். சுய முயற்சிகளில் பலன் என்பது இழுபறியாகவே இருக்கலாம். எதையும் சிந்தித்து நிதானமாக செய்யுங்கள். நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் வைத்துக் கொள்வது நல்லது. பிறரிடத்தில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ அதே போலத்தான் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களின் நன்மை தீமைகளை புரிந்து இருக்க வேண்டும். பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை அனுசரித்து பேசுங்கள். அதுவே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் சனிக்கிழமை தினமாக இருப்பதால் வாழ்க்கை துணைவருடைய வழியில் அனுகூலம் ஏற்படும். புதியதொரு நபர்களின் நட்பால் உற்சாகம் பிறக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். வியாபாரத்தில் தகுந்த லாபத்தை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் இருந்து இடர்பாடுகள் நீங்கும். சக ஊழியர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுடைய செயலுக்கு உதவியாக இருப்பார்கள். பணியாட்களுடைய பேச்சுக்கள் மகிழ்வை தரும். நல்ல மதிப்பையும் மரியாதையையும் உங்களுக்கு கொடுக்கும். சமூக சிந்தனையாக இருப்பீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ராசியிலேயே செவ்வாய் பகவானும் ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். அனுகூலம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. தொட்ட காரியங்கள் துலங்கும். மேன்மை நிறையும். பேச்சுக்களினால் உற்சாகம் பிறக்கும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மன நிம்மதி கிடைக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது.
ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப நபர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எடுத்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். வருமானம் பெருக்கும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் உயர்ந்த நிலையை பெறப்போகிறீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப நபர்களால் ஆதரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நல்லது. வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் பெறுவீர்கள். எதிர்பாராத சில புதிய சந்தர்ப்பங்கள் அமையும். சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மேன்மை பொருந்திய நாளாகவே அமைவதால் பரிசுகள், பாராட்டுகள் கிடைக்கும். செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். தனம் தொடர்பாக இருந்த பண பிரச்சனைகள் குறையும். உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் சாதகமாகும். பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு உண்டாகும். ஆதரவு நிறைந்த நாள். மீனராசி அன்பர்களே, வரவேண்டிய இடத்தில் இருந்து பணம் வருவதற்கான சூழல் அமையக்கூடும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்காகவும் வீட்டில் உங்கள் துணைவருக்கான பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிப்பீர்கள். அவர்கள் விரும்பியபடி வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பீர்கள். வேலை தொடர்பாக தேடலில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் காரணமாக மன நிறைவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் உண்டாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி கல்வியில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு வழி உண்டு. தெய்வ பலம் கூடும். எதிர்பாராத சில இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிட்டும். வெளியூர் பயணங்கள் வியாபார ரீதியாக கை கொடுக்கும். மன நிறைவு நிறைந்த நாள். ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். மனமும் நன்றாகவே அமையும். நல்ல குண பாக்கியத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு சிறப்பு. நெருக்கடிகள் குறையும். தன வரவு உண்டாகும். மன நிறைவை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். அந்தஸ்து அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான அதிபதி ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ சூரிய பகவானையும் வழிபடலாம். சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது இன்னும் சிறப்பு. வில்வ அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே அமையும். பிறருடைய உதவிகள் மூலம் முன்னேறி செல்வீர்கள். வெளியூர் தொடர்பான வேலைகள் கை கொடுக்கும். நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு.
சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வாருங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதாலும் ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் கூடும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதியான புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆக தொட்ட காரியங்கள் துலங்கும். பிற நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். வருமானத்தில் இருந்த இடர்பாடுகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலகலப்பும் உண்டாகும். உத்தியோகத்தில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வேலும் மயிலும் துணை.